Hi future doctors. Today topic என்னென்னா அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எம்சி என்சிஏ கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து 54 months வந்து கோர்ஸ் டூரேஷன் இருக்கணும். தேர்டு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிவர்சிட்டியில் ஃபுல் கோர்ஸும் இன்டர்ன்ஷிப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு 4-5 கைட்லைன்ஸ் வந்து இப்போ என்எம்சி வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸை வந்து சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதது, ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர் அட்மிஷன் பண்ணுறது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து 1000 பேர் 1500 பேர் ஒரே டைமில் ஒரே பேட்சில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிடேஷன் பிரச்சனை இருக்குது. ஸோ லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரீஸில் இல்லை. இப்போ சார்ஜியா, பிலிப்பைன்ஸு, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கம்மியாக இருக்குது. அதேமாதிரி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சூஸ் பண்ணிட்டால் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸை யூஸ் பண்ணுங்கள், அட்மிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உஸ்பெகிஸ்தானில் வந்து நிறையா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஃபீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்தால் கிர்கிஸ்தானில் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஓரளவுக்கு ரீசனபுளாக பெஸ்ட்டாகவே வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து படிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அதாவது ஃபர்தராக வந்து டீட்டெயில்ஸ் தேவை, ஃபர்தராக மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுனா என்ன கேட்குறீங்கன்னா, சார் வந்து எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கணும், அதேமாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ காஸ்ட் வைஸு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு 2 ஆப்ஷனில் நான் போனோம்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் பெட்டராக இருக்கும். உஸ்பெகிஸ்தான் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நமாங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து A to Z வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கணும். தேங்க்யூ.